Hi students, welcome to my YouTube channel Learn with Subhas. இன்னைக்கு நம்ம 10th scienceல first unit அதில் 1.4 Newton law of motion அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Newton first law. This law states that every body continues to be in its state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. It gives the definition of force as well as inertia. Newton first law என்ன சொல்றாங்கன்னா, this law states that, consider one example, say that ஒரு டேபிள் மேலே ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பால் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். அல்லது சே கன்சிடர் ஒரு பால் எடுத்தினா அந்த பால் மூவிங்கில் இருக்குன்னா, தட் இஸ் மோஷனில் இருக்குன்னா, தட் இஸ் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குன்னா, ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குன்னா அந்த பால் மோஷன்லேயே தான் இருக்கும். எது வரைக்கும்னா unless it is acted upon by some external force. நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்குற வரைக்குமே ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருந்தால் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேயே தான் கண்டினியூ ஆகும். ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன், தட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் அது போயிட்டு இருந்தால் அதே மோஷன்லேயே தான் இருக்கும். எது வரைக்கும்னா unless it is acted upon by some external force. நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்து ரெஸ்ட்டில் இருக்கிற கண்டினியூவை மூவ் பண்ணுற வரைக்குமோ, இல்லை ஆல்ரெடி மூவில் இருக்கிறத ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்து ரெஸ்ட் ஆகிற வரைக்குமோ அந்த ஸ்டேட் கண்டினியூவாக தான் இருக்கும். எது வரைக்கும்னா unless it is acted upon by some external force. இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்றைக்குமே அதோட அனதர் நேம் ஆர் அனதர் டெஃபினிஷனை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் கிவ்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அஸ் வெல் அஸ் இனர்ஷியா. அதை சொல்லிட்டுல இது ஃபோர்ஸையும் நம்மளால டிஃபைன் பண்ணும் போது இதில் இனர்ஷியானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, திசை. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கல போன வீடியோலேயே, ஃபோர்ஸ்னா திசை. Force is an external effort in the form of push or pull. ஓகேங்களா, ஃபோர்ஸ் நத்திங் பட் ஒரு எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஒரு எஃபர்ட் கொடுக்குறீங்க. அது ஒன்று புஷ் பண்ணலாம், இல்லை புல். இது ரெண்டு தானே எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் நம்மளால் பண்ண முடியும். இதுதான் வந்து அவங்க ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் ஒன் புஷ்ஷாக இருக்கலாம், இல்லை புல்லாக இருக்கலாம். இது என்ன பண்ணுன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் எ மோஷன் ஆஃப் எ ஸ்டாட்டிக் பாடி. ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கிற ஒரு பாடியை, ஸ்டாட்டிக்காக தட் இஸ் ரெஸ்ட்டில் இருக்க ஒரு பாடியை மூவ் பண்ணலாம். சிமிலர்லி மூவிங்கில் இருக்க ஒரு பாடியை ட்ரைஸ் டு ஸ்டாப், அந்த பாடியை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் எ மூவிங் பாடி. ஒருவேளை அந்த பாடி மோஷனில் இருக்குன்னா, தட் இஸ் மூவிங்கில் இருக்குன்னா அதோட டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் ஃபுல் அப்படி இருக்கலாம். அது வந்து மூணு விதமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாடி மோஷனில் இருக்குன்னா அதை ஸ்டாட்டிக்கில் கொண்டு வரலாம், ஸ்டாட்டிக்கில் இருக்க பாடியை மோஷனுக்கு கொண்டு போகலாம், மற்றும் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்க, எரேஸ் பண்ணிடுறேன். சரி, ஃபோர்ஸஸ் both direction and magnitude, so it is a vector quantity. Force nothing but திசைன்னு சொல்லிடுமா. ஃபோர்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் நம்ம எந்த பக்கம் ஃபோர்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே மேக்னிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட டைரக்ஷனும் குறிக்குது. ஸோ இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் எங்கே இருந்தாலுமே அந்த குவான்டிட்டியை நம்ம வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் மொத்தம் ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று லைக் பேரலல் ஃபோர்ஸ், இன்னொன்று அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸ் நத்திங் பட் two or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like forces. ஓகேங்களா, சே கன்சிடர் ஒன்று எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொன்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சே கன்சிடர் ரெண்டோ, சே கன்சிடர் இது வந்து F1 வச்சுங்க, ஃபோர்ஸ் 1. சே கன்சிடர் இது வந்து ஃபோர்ஸ் 2. ரெண்டு ஃபோர்ஸோ இல்லை அதுக்கு மேற்பட்ட ஃபோர்ஸோ அது ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை அன்ஈக்குவல் மேக்னிடியூடாக இருக்கலாம். தட் இஸ் அதோட வேல்யூ வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோர்ஸோட வேல்யூ வந்து, தட் இஸ் ஃபோர்ஸ் 1ஓட வேல்யூ வந்து 5 நியூட்டன்னா ஃபோர்ஸ் 2ஓட வேல்யூ
5 நியூட்டன் தான் இருக்கணும்னு இல்லை, அன்ஈக்குவலாக இருக்கலாம். தட் இஸ் 5 நியூட்டனாகவும் இருக்கலாம் ஆர் 6 ஆர் சம்திங் கம்மியாகவும் இருக்கலாம். 2 or more forces of equal or unequal magnitude but acting along the same direction. அது ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகணும். ஓகேங்களா? parallel to each other ஆகணும் ஆர் கால்ட், அதுதான் லைக் parallel force. அப்போ unlike parallel forceனா என்ன? அதே 2 or more forces or unequal forces-ஆக இருக்கலாம் or acting along opposite direction. note, இது is important point. parallel-ஆ சேம் டைரக்ஷனில் இருந்தால் அது லைக் பேரலல் ஃபோர்ஸ், அதுவே ஆப்போசிட்டில் இருந்தால் அது வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? தேவர் கால்ட் அஸ் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். சரி, கன்சிடர் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் அதே தான். சரி, அது வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம் இல்லை அன்ஈக்குவலாக இருக்கும், பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். ஓகேங்களா? தட் இஸ் இங்கே F1 இருந்தால் ஃபோர்ஸ், இங்கே F2 அதோட ஃபோர்ஸ் இருக்கணும். அதுதான் வந்து அவங்க அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வெயிட் 1 செகண்ட், எரேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இது என்ன சார் புதுசாக இருக்குது ரிசல்டன்ட் அப்படின்னா? சார் கன்சிடர், நான் அனதர் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். கன்சிடர் ஒன் பாடி நத்திங் பட், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திங்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட், எனி திங் கன்சிடர் அஸ் பாடி. ஒரு பாடி எடுத்துக்கிறீங்க, இந்த பாடி ஒரு பாடி, இந்த பாடியில் செவரல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. சரி கன்சிடர், இது வந்து F1 இங்கே வந்து ஆக்ட் ஆகுது, இங்கே வந்து F2 ஆக்ட் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணிங்க. இந்த பக்கம் வந்து F3 ஆக்ட் ஆகுது, இந்த பக்கம் வந்து F4 ஆக்ட் ஆகுது, F4 ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? சரி கன்சிடர் செவரல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் சைமல்டேனியஸ்லி ஆன் ஏ சேம் பாடி. ஓகேவா? ஒரு சேம் பாடியில் several forces consider F1, F2, F3, F4 several forces combine ஆகி மல்டிப்ளை ஆகி ஒன்றுக்கு மேலே ஆக்ட் ஆகுதுங்களே, அதை தான் வந்து அவங்க ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கன்சிடர் தென் த கம்பைன்ட் எஃபர்ட் ஆஃப் மல்டிபிள் ஃபோர்ஸஸ் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் சிங்கிள் ஃபோர்ஸ். ஓகேங்களா? விச் இஸ் டேர்ம்ட் அஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இந்த எல்லா ஃபோர்ஸஸையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ஃபோர்ஸாக சொல்லுவோம்ல, அதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். சரி கன்சிடர் F resultant is equal to F1 plus F2 plus F3 plus F4. பட் இது வந்து வெக்டார் குவான்டிட்டியில், அதனால் இது மேலே வந்து இப்படி வெக்டார் சிம்பிள் போகணும். ஏன்னா ஏன் இது வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம்? ஏன்னா ஃபோர்ஸை வந்து போத் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன் இருக்கும். ஸோ இட் கன்சிடர் அஸ் வெக்டார் குவான்டிட்டி. சரி, இந்த எல்லா ஃபோர்ஸையும் நம்ம குமுலேட்டிவ், தட் இஸ் ஆட் பண்ணுறல, ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் டேர்மாக சொல்கிறல, அந்த சிங்கிள் டேர்மை தான் இங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு த வெக்டார் சம் ஆடிங் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் வித் த டைரக்ஷன். இந்த எல்லாரோடைய டைரக்ஷனோட மேக்னிடியூட எல்லாத்தையும் ஆட் பண்ணதோட ஈக்குவலுக்கு தான் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ரெஃப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். செகண்ட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நாங்கள் சொன்னல டயக்ராமேட்டிக்காக நாங்கள் சொன்ன கான்செப்ட் அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சே கன்சிடர் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் ஏ சேம் டைரக்ஷன். ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ரெண்டு ஃபோர்ஸுமே சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது பேரலாக. அப்போ என்ன சொல்லலாம்? F1, F2 ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணது தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன? எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் டேர்மில் சொல்கிறது தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ Fnet இஸ் ஈக்குவல் டு இந்த F1, F2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணது தான் Fnet. ஓகேங்களா? அப்போ பேரலல் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் ஏ ஆப்போசிட் டைரக்ஷன். சே கன்சிடர் ரெண்டுமே வந்து அன்ஈக்குவல் ஃபோர்ஸ். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைங்க, நான் ஒரு வேல்யூஸோடு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட். சே கன்சிடர் இதுவும் வந்து 5N, தட் இஸ் 5 நியூட்டன் தான், இதுவும் வந்து 5 நியூட்டன் தான். அப்படின்னா 5 நியூட்டன் ப்ளஸ் 5 நியூட்டன், இங்கே வந்து ஆன்சர் வந்து நம்மளுக்கு 10 நியூட்டன் வரும். இது வந்து ஏன்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இங்கே கன்சிடர் இது வந்து அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ். அப்போ இது எப்படி இருக்கும்? இது வந்து 5N இருந்தால் இது அன்ஈக்குவல். அப்போ இது வந்து என்ன இருக்கலாம்? 6ஆகவும் இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம். பட் இன்னும் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ கன்சிடர் இது வந்து நெகட்டிவ்ல சிம்பிளில் சொல்லணும், ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது, அதனால் இது வந்து நெகட்டிவ் சிம்பிள். ஓகேங்களா? இப்போ பேரலல் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ Fnet எப்படி இருக்கும்? F1 மைனஸ் F2. எப்போ F1 மைனஸ் F2 போகணும்? ஒருவேளை F1ஓட வேல்யூ, தட் இஸ் ஃபோர்ஸ் 1ஓட வேல்யூ ஃபோர்ஸ் 2ஓட வேல்யூவோட அதிகமாக இருந்தால்
நம்ம எந்த வேல்யூ பெருசோ அதில் இருந்தானே சின்ன வேல்யூஸை கழிப்போம். அப்போ எனக்கு என்ன போகணும், கன்சிடர் இங்கே வந்து கன்சிடர் இது வந்து 6 என்னன்னு கன்சிடர் பண்ணிங்க, இது வந்து 5 என்னன்னு கன்சிடர் பண்ணிங்க. இப்போ வந்து எது பெருசு, 6 தானே. அப்போ f1 மைனஸ் f2 இது வந்து எப்போ வரும், f1ஓட வேல்யூ f2ஓட வேல்யூட அதிகமாக இருந்தால் f1 மைனஸ் f2. அப்போ அப்படியே கன்சிடர் f2ஓட வேல்யூ அதிகமாக இருந்தால் f2 மைனஸ் f1. அப்போ f net எதை சொல்லியுது, எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதோட கிரேட்டர் ஃபோர்ஸ் தான் இங்கே f net நம்ம சொல்லுது. ஓகேங்களா. அண்டு தேர்டு நீங்கள் ரெஃப் பண்ணிடுறேன். தேர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சிடர் parallel equal forces are acting in opposite direction in a same line of action. கன்சிடர் இங்கே வந்து ஈக்குவல் ஃபோர்ஸ் நத்திங் பட் இங்கே வந்து அன்ஈக்குவல் ஃபோர்ஸ் மேலே பார்த்தது, இங்கே வந்து ஈக்குவல் ஃபோர்ஸ். அப்போ ஈக்குவல் ஃபோர்ஸ்னா கன்சிடர் இது 5 நியூட்டனோட வேல்யூனா இதுவும் 5 நியூட்டன் தான். அப்போ 5 நியூட்டன் ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆப்போசிட்னாலே அங்கே வந்து மைனஸ் போடணும். அப்போ 5n மைனஸ் ஆஃப் 5n என்ன ஆன்சர் வரும், 0 என்ன, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. f net is equal to f1 மைனஸ் f2, f net equal to 0 சின்ஸ் ஏன்னா f1 f2 ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா. அதனால வந்து இங்கே f netோட வேல்யூ 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். சரி, இதெல்லாம் வந்து சிம்பிளான டாபிக் தான், நீங்கள் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்களா. ஒன்லி த மெயின் கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. மற்றபடி இதில் புரிஞ்சிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு டாபிக் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து வந்து if the resultant force of all the forces acting on a body is equal to 0, then the body will be in equilibrium. சரி சார், இது வரைக்கும் நீங்கள் வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் புது டேர்மாக இருக்குது, இது வரைக்கும் நம்ம அதை பார்த்ததே இல்லை அப்படின்னா, ஈக்குலிபிரியம் நத்திங் பட் கன்சிடர் ரெண்டு டேர்மாக அவங்க பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், இன்னொன்று அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகேங்களா. பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் நத்திங் பட் if the resultant force of all the forces acting on a body is equal to 0, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே தட் இஸ் பாடி மேலே ஏற்படுற எல்லா ஃபோர்ஸுமே வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அந்த ஃபோர்ஸஸ் தான் நம்ம பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னா என்ன, அதே ஃபோர்ஸ் எல்லா ஃபோர்ஸுமே நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அதே இங்கே சொல்லியிருப்பாங்க. if the resultant force of all the forces acting on a body, எல்லா ஃபோர்ஸுமே ஆட் பண்ண ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு 0 வந்தால் then the body will be in equilibrium. கன்சிடர் அது வந்து ஈக்குலிபிரியம், தட் இஸ் நோ சேஞ்ச் ஆகும். கன்சிடர் ஒரு பாடி இருக்குது, நீங்கள் இந்த பக்கமும் ஒரு 5n தான் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஃபோர்ஸ் 1 5n தான், இந்த பக்கம் கொடுக்குறது ஃபோர்ஸ் 2 5n தான். ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்போ ஈக்குவலாக இருக்கும்போது என்ன வேணும், தட் இஸ் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த பக்கம் 5n தான் கொடுக்குறீங்க, இந்த பக்கம் 5n தான் கொடுக்குறீங்கன்னா அப்போ வந்து த ஸ்டேட் இஸ் அஸ் ரெஸ்ட். இதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டேர்மில் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா தென் இட் காஸ் த மோஷன் ஆஃப் த பாடி டியூ டு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். தேர்ஃபோர் இது வந்து என்ன பண்ணும், மூவ் பண்ணும். கன்சிடர் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் என்ன, ஃபோர்ஸ் ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 5n கொடுக்குறேன் இந்த பாடிக்கு, இந்த பக்கம் ஒரு 6n கொடுக்குறேன்னா எந்த பக்கம் அதிகமான வேல்யூ இருக்கும் அந்த பக்கம் தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். அப்போ இந்த பக்கம் தான் ஐயா கொடுத்தனா ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் தான் மூவ் ஆகும். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. தென் இட் காசஸ் த மோஷன் ஆஃப் த பாடி டியூ டு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ்னால இதுவாகும். ஓகேங்களா. அண்ட் லாஸ்ட் டாபிக் இஸ் the system can be brought to be equilibrium by applying another force which is equal to the resultant force in magnitude but opposite in direction. Such force is called as equilibrium. நான் ஆல்ரெடி சொல்லிட்டல மேலே ஒரு சிஸ்டம் எடுத்துனா அது எப்போ ஈக்குலிபிரியம் ஆகுனா, நீங்கள் அனதர் சைடில் தட் இஸ் ஆப்போசிட் சைடில் அதே சேம் டைரக்ஷனோட சேம் மேக்னிடியூடோட அப்ளை பண்ணுறீங்களா, அந்த ஃபோர்ஸ் பேர் தான் அவங்க ஈக்குலிபிரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஈக்குலிபிரியன்ட். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரொட்டேட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸையும் அப்புறமா மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸையும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.